கருவேல மரத்தில் செய்யப்பட்டுள்ள இந்த காரின் பெயர் அப்பர் 25. முழுவதும் மரத்தால் செய்யப்பட்டுள்ள இந்த காரில் பயணம் செய்ய முடியுமா என்றால் ஆம், இந்த காரில் நம்மால் பயணம் செய்ய முடியும் என்பதோடு மாருதி காரின் என்ஜின் இதில் பொருத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தான் செய்யும் தொழிலில் தனித்துவம் பெறவும் சாதனை படைக்கவும் நினைத்த அப்பரின் விடாமுயற்சியே இந்த கார் உருவானதன் பின்னணி என கூறுகிறார் தச்சு தொழிலாளி அப்பர் லக்ஷ்மணன். இப்போ புதுசாக நான் ஒரு மரத்தில் கார் பண்ணியிருக்கிறேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லாருங்க அப்போ எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பாங்க. எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஏன்னா மரம் கட்டை அடிக்கிறவன், அதனால் மர வேலை செய்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்ற ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்தில். எங்கள் அப்பாவுக்கே அந்த கதி தான். ரொம்ப லேட்டாக தான் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்கிட்டார். நானே 33 வயசில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். காரணம் இந்த மரத்துறையில் இருந்ததுனால இது எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுச்சு. அதனுடைய விளைவு தான் இது நான் கூட சொல்லலாம். முழுவதும் மரத்தால் உருவாக்கப்பட்டுள்ள மிதிவண்டி, இருசக்கர வாகனம், கார் என மர வேலைப்பாடுகளில் வியக்க வைக்கும் இந்த வாகனங்கள் அப்பரின் கைவண்ணத்தால் உருவாக்கப்பட்டவை என்பதோடு வித்தியாசமான கற்பனை மிகுந்த முயற்சியாகவும் இவை மக்களால் பார்க்கப்படுகிறது. மரம் எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் உபயோகமாகுது, ஒரு வீட்டுக்கு எந்த அளவுக்கு உபயோகமாகுது, ஆனால் அதை சார்ந்தவர்களும் அந்த மரத்துக்கும் உரிய ஒரு அந்த பயனுக்குரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் இன்ன வரைக்கும் இருக்குதுன்னா இல்லவே இல்லை. ஏன் கோலத்துக்கு கூட புத்தகம் இருக்குது, இந்த தச்சுத்துறைக்குன்னு புத்தகமே கிடையாது. எதுக்கோ இன்ஸ்டியூட் இருக்குது, இந்த தச்சுத்துறைக்குன்னு ஒரு இன்ஸ்டியூட்டே கிடையாது. ஏன்னா என்ஜினியர் எல்லாருமே படிச்சுட்டு வெளியே வராங்க. அதை படிச்சதில் புத்தகத்தில் இருந்தால் தானே அவங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். புத்தகத்திலே ஏறாத விஷயங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் இந்த மரத்துறை பற்றி இருக்குது. இதெல்லாம் வெளியே வரணுங்கிறதுக்காக தான் மரமும் மனிதன்ற தலைப்பில் ஒரு பெரிய கண்காட்சி பண்ணேன். மரமும் மனிதனும் என்ற தலைப்பில் கண்காட்சிகளை நடத்தினாலும் மனிதர்களிடம் அது வெற்றி பெறவில்லை என்ற விரக்தியில் மீண்டும் தனது மரப்பட்டறைகளில் கவனம் செலுத்த தொடங்கிவிட்டார் அப்பர் லக்ஷ்மணன். மற்றும் கிருஷ்ணாவுடன் ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.